ஒரு பாட்டுக்காக யாராவது மொத்த படத்தை போய் உட்காந்து பார்ப்பாங்களா? ஆடியன்ஸ் படத்துக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அது அந்த படத்தையே முடிஞ்சு வச்சு இந்த மாதிரி அந்த பாட்டில் ஐயோயோ அப்படி போய் பார்த்து ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்கு காதலிக்க நேரமில்லைன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு நேரமில்லைன்னு பேர் வச்சிருக்கலாம் போல. கிருத்திகா உதயநிதி அவர்கள் இந்த படத்தோட டைரக்டர். ஜெயம் ரவி, நித்யா மேனன், ரவி மோகன், நித்யா மேனன் அவர்கள் இந்த படத்தில் லீட் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வினய் அவர்கள் வராங்க, யோகி பாபா அவர்கள் வராங்க. இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. பட் இந்த படம் வந்து பயங்கரமாக வெளியே தெரிஞ்சதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக், அந்த ஒரு பாட்டு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் வந்து மோஸ்ட்லி நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். படத்தில் நித்யா மேனன் அவர்கள் வந்து ஐவிஎம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு ஆம்பளை உதவி இல்லாமல் ஒரு குழந்தைய எடுத்து பெற்று வளர்த்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற அவங்களோட தாட். ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து ரவிமோகன் அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க, இன்னமும் ஏன் வந்து நம்ம வந்து குழந்தைய பற்றி இன்னும் அவங்களுக்கு ஏன் பாரமாக, நாமளே ஆல்ரெடி பாரமாக இருக்கோம், இதுக்கு இன்னொரு குழந்தைய பெற்று அவனுக்கு ஒரு கஷ்டத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் அவர் இருக்கார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் கல்யாணத்துக்கு நேரமில்லை, காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த படத்தில் வந்து கே பேரண்டிங் பற்றி பேசியிருக்காங்க, சிங்கிள் பேரண்டிங் பற்றி பேசியிருக்காங்க, கண்ட்ரி பாப்புலேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே பேசியிருந்தாலுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு வந்து புதுசாக இருந்தாலுமே நம்ம வந்து மற்ற லாங்குவேஜ் படங்கள், மற்ற இண்டஸ்ட்ரி படங்கள் பார்க்குறோம். பட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இருந்தாலுமே அவங்க சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஜஸ்ட் இதை நான் சொல்லணும் அப்படின்றது ஒரு பேருக்காக இதை சொல்கிறாங்களே ஒழிய பட் அதோட டீப்பான ஒரு எமோஷனோ டீப்பான ஒரு விஷயமோ நமக்கு கனெக்டே ஆகலை. ஸோ வினய் அவர்களுக்கு வந்து ஒரு கிரேட் அட்டெம்ப்ட். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேயாக வராரு. ஸோ மற்றவங்க இதெல்லாம் போல்டாக எடுத்து பண்ணுவாங்களான்னு தெரில. ஸோ அவர் சூப்பராக பண்ணியிருந்தார், நல்லா அட்டம் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ ரவிமோகன் அவர்களும் யோகி பாபா அவர்களும் இல்லை அவரோட காமெடி ஏரியாவாக இருக்கட்டும், அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாகவே இருந்துச்சு ரவிமோகன் அவர்கள் பண்ணும்போது. நித்யா மேனன் அவர்கள் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது லவ் ஜான்ரா அப்படின்றனால ஏஆர் ரஹ்மான் உள்ளே இருக்கிறனால ஸோ அடிக்கடி சாங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலுமே நமக்கு அந்த ஒரு பாட்டு தான், என்ன இழுக்குதடி, அந்த ஒரு பாட்டு தான். கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிவா வச்சு வணக்கம் சென்னை பண்ணாங்க, விஜய் ஆண்டனி வச்சு காளி பண்ணாங்க, ஜி5ல ஒரு சீரிஸ் பேப்பர் ராக்கெட் பண்ணாங்க, காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் அந்த படத்தில் இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த படம் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை. பட் நிறைய விஷயங்கள் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, புது புது விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு தெரியப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே அது பேருக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ காதலிக்க நேரமில்லை படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பை ஃப்ரம் நாகேந்திரகுமார்.